குழந்தையே, அப்பன் இப்பொழுது உன்னை காண அன்போடு வந்திருக்கின்றேன். இன்று உன் அப்பன் இப்பொழுது நான் உனக்கு எச்சரிக்கையான ஒரு செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற அந்த செய்தியானது உன்னுடைய துணையை உன்னிடத்தில் இருந்து பிரிக்க வேண்டும் என்று ஒரு பெண் அங்கே கங்கணம் கட்டி கொண்டு திரிகின்றாள். அவள் எதற்காக கங்கணம் கட்ட வேண்டும்? உன்னை துணையின் பிரிப்பதற்கு இவளுக்கு என்ன லாபம்? இதை செய்வதனால் இவளுக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய கஷ்டத்தை கண்டு இவளுக்கு என்ன அத்தனை சந்தோஷம் என்பதனை எல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, வாழ்க்கையின் துணையை என்பது ஒருவருக்கொருவர் அத்தனை அன்போடு புரிதலோடு வாழ்க்கையை நடத்துகின்றவர்கள். இவர்களுக்கு இடையில் ஒரு பிரிவை ஏற்படுத்த இவர்கள் ஒற்றுமையாக வாழக்கூடாது என்று ஒருவர் நினைக்கின்றார்கள் என்றால் அதைவிட கெட்ட எண்ணம் வேறு எதுவும் இருக்க முடியாது அல்லவா? இப்படி ஒரு விஷயத்தை அவ்வளவு எளிதாக யாரும் செய்துவிட முடியாது, செய்துவிட மாட்டார்கள். ஆனால் இந்த பெண் அதை செய்ய துணிகிறாள் என்றால் நிச்சயமாக இதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால்தான் மேலும் மேலும் இதையெல்லாம் நீ வளர்த்து கொண்டே சென்றால் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாகவே அழித்து விடுவார்கள். உன்னுடைய துணையை உனக்கு எதிராக திருப்பியும் விடுவார்கள் என்பதை என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே உனக்கு உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற ஒற்றுமையை கண்டு நீங்கள் சந்தோஷமாக வெளியில் சுற்றி வருவதை கண்டு இங்கே பல கண்கள் திருஷ்டிகள் விழுகின்றதல்லவா? அதாவது நான் சொல்வது உண்மையா இல்லையா என்று நீயாகவே சிந்தித்து பார், உனக்கு புரியும். அதிகமாக சந்தோஷத்தோடு நீ உன் துணையை ஒரு நாள் இருந்து வீட்டிற்கு சென்றால் அடுத்த நாளே அங்கு மிக பெரிய பிரச்சனை ஒன்று உங்களுக்குள் வெடிக்கும். அதிலும் குறிப்பாக வெளியில் சென்று வந்திருந்தால் சந்தோஷமாக இருவரும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது வெளியில் சென்று வந்ததை யாரேனும் பார்த்திருந்தார்கள் என்றால் அன்று இரவில் உங்களுக்குள் பெரிய பெரிய சண்டைகள் எல்லாம் மனக்கசப்புகள் எல்லாம் ஏற்படும். மிகவும் விரைவாகவே அந்த பிரச்சனை வந்து விடுகின்றது. அந்த அளவிற்கு பிரச்சனைகளுக்கும் நடக்கும். இதற்கெல்லாம் என்ன காரணம்? சந்தோஷமாக இருப்பதை பார்த்தவர்களின் கண்கள் அத்தனை பொல்லாத கண்கள். இவர்கள் எப்படி இத்தனை சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்று எல்லாம் உன்னுடைய குடும்பத்தின் மீது இவர்கள் போட்ட கண் திருஷ்டிதான் உன்னுடைய குடும்பத்தின் பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்குகின்றது. என் பிள்ளையே, உன்னுடைய வேதனை இந்த அப்பனுக்கு நன்றாக தெரிகின்றதல்லவா? அதனால்தான் இந்த அப்பன் இப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள இந்த அப்பன் இப்பொழுது இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளையே, ஒரு பெண் இந்த விஷயத்தை வெகுவாக செய்து கொண்டிருக்கின்றாள் என்பதை உனக்கு நன்றாக முன்கூட்டியே தெரிந்து விட்டது. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களும் எத்தனையோ சந்தோஷங்களும் இருக்கத்தான் செய்கின்றது. அதையெல்லாம் கடந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுவரையிலும் உனக்கு எத்தனையோ உன் துணைக்கும் இடையில் 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கின்றது. ஆனால் 1000 பிரச்சனைகள் என்று எத்தனையோ விஷயம் எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றது. இதையெல்லாம் கடந்துதான் ஏதோ ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது அதை கொடுத்து விடாதபடிக்கு ஒருவர் நடந்து கொள்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதை நினைக்கும் பொழுது நமக்கு மிகுந்த வேதனையாக இருக்கின்றது. என் குழந்தையே, ஒரு அப்பனாக என் தங்க பிள்ளையின் வேதனையை எல்லாம்
இந்த அப்பன் இப்பொழுது கண்டு புரிந்து கொள்ள முடிகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எத்தனை துன்பங்களையும் மேலும் மேலும் கொடுத்து கொண்டிருப்பவர்களை இவர்களுக்கு என்னதான் வேண்டும் என்று தெரிந்து கொண்டு நான் முயற்சி செய்த போதுதான் ஒரு உண்மையை நான் அறிந்து கொண்டேன். என் பிள்ளையே, இவர்கள் இதைத்தான் செய்திருக்கின்றார்கள். உனக்கு இதை செய்தவர் வெளியில் இருப்பவர்கள் எல்லாம் கிடையாது. உன்னோடு இருக்கின்ற உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர்தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களின் எண்ணம் இப்படியெல்லாம் மாறியது என்று உன் அப்பன் எனக்கே ஆச்சரியமாக இருக்கின்றது. இவர்களுக்கு என்னவோ தன்னுடைய குழந்தைகளின் மீது அதிகம் பாசம் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அவர்களின் துணையிடமிருந்து அவர்களை பிரிப்பதனால்தான் அவர்களின் வாழ்க்கைக்காகத்தான் நாசமாகிறோம் என்பதுதான் எல்லாம் புரியவில்லை. என் குழந்தையே, அப்படியானால் உன் அப்பன் சொல்வது உனக்கு புரிந்து விட்டதல்லவா? உன்னுடைய துணையை உன்னிடத்தில் இருந்து பிரிக்க நினைப்பது அவர்களுடைய தாயார் உன் துணையின் ஆத்மாதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதை செய்து கொண்டிருக்கின்றவர் என் பிள்ளையே. இத்தனை சூழ்நிலையானது இந்த வாக்கு என் பிள்ளையே அனைவருக்குமே பொருந்தாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இருக்கக்கூடிய சூழலில் என்னுடைய பிள்ளைக்கு 170% பேர் வாழ்க்கையில் இப்படித்தான் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஏகப்பட்ட போட்டிகளும் பொறாமைகளும் ஒரே குடும்பத்தில் இருப்பவர்களால் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு குடும்பத்தில் என்ன எல்லாம் எல்லா வாழ்க்கை துணையோடு இருப்பவருக்கும் ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்க்கையை நடத்துவது என்பது இவர்களுக்கு புரியவில்லை. அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மீது தனக்குத்தான் அதிகப்படியான நாட்டம் இருக்கிறது என்பதை தன்னுடைய குழந்தைகள் தன்னிடத்தில் மட்டும்தான் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் இருக்கின்றது. இதுவெல்லாம் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சரிபட்டு வராது அல்லவா? இதுவெல்லாம் அவர்களுக்கு சொன்னாலும் புரியவில்லை அல்லவா? அவ்வளவு எளிதாக இவர்களால் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ளவும் முடியவில்லை. எப்பொழுதுமே நம்மிடத்தில் நம் குழந்தைகள் எப்படி இருப்பார்களோ அப்படித்தான் காலம் முழுவதும் இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறல்ல அல்லவா? தன்னுடைய இல்லத்தில் வருகின்ற புதிய உறவை ஏற்றுக்கொள்ள மனம் மறுப்பது இவர்களின் முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது. எல்லோருக்கும் இது போன்ற இல்லை. ஒரு சிலர் தன்னுடைய குடும்பத்திற்கு வருகின்ற மருமகனையும் தன்னுடைய குழந்தைகளாக நினைக்கின்றார்கள். ஆனால் அங்கே எல்லா பிரச்சனைகளும் இருப்பதில்லை. ஆனால் யார் ஒருவர் அடுத்தவரின் இல்லத்தில் இருந்து வருகின்றவர்களை மற்றவர்களாகவே வேற்று மனிதர்களாகவே பார்க்கின்றார்களோ அங்குதான் பிரச்சனை அதிகமாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. இதையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதை நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நீ சற்று கவனித்து பார்த்தாயானால் இந்த பெண்ணுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு தெரிந்துவிடும். என் பிள்ளையே, இந்த அப்பன் உன்னிடத்தில் உனக்கென்று கொண்டு வந்த இந்த வாக்கானது உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக மட்டுமே தவிர உன்னை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல. அப்பன் சொன்ன இந்த பிரச்சனை உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் என்றால் என் பிள்ளையே, உன்னோடு இருந்து இந்த அப்பன் துணையாக இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் நல்லபடியாக இருந்தவர்களுக்கு திடீரென்று இது போன்ற ஒரு எண்ணம் உருவாகி இருக்கிறது என்றால் அதை நாம் சற்றும் கவனிக்கத்தான் வேண்டும். எந்த நொடியில் இருந்து இவர்கள் இது போன்ற நமக்கு
எதிராக மாறி இருக்கிறார்கள் என்று சற்று யோசித்து பார்க்க வேண்டும். உன் பக்கம் ஏதோ தவறு இருக்கின்றதா? நீ ஏதாவது தவறு செய்து விட்டாயா? ஏதாவது விஷயங்களில் இவர்கள் மனது புண்பட்டு விட்டதா என்பதை நீ புரிந்து யோசிப்பாய். என் பிள்ளையே, எதற்காக இதை உன் அப்பன் சொல்கின்றேன் என்றால், ஒருவேளை உன் பக்கம் தவறு இருக்கின்ற பட்சத்தில் நீ அறியாமலேயே செய்த தவறு கூட இவர்களிடம் மாறி இருக்கலாம் அல்லவா? அதனால்தான் என் பிள்ளையே, தவறு உன் பக்கம் இருக்கிறது என்றால் அதை நீ திருத்திக் கொள்ள வேண்டும். அதை நீயாக திருத்திக் கொள்ள சொல்லாமல் அவர்களை குறை சொல்வதில் எந்த ஒரு பலனும் இல்லை. நாமாக அதனை திருத்திக் கொள்வதுதான் நல்லது. ஒரு நல்லவராக இருப்பது தீயவராக இருப்பதும் நம் அவர்களிடத்தில் நடந்து கொள்கின்ற விதத்தை பொறுத்துதான் இருக்கின்றது. ஆரம்பத்தில் நம்மை அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் நம்மை வெறுக்கின்றவர்கள் என்று நாம் எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் நம்மிடத்தில் அன்பை செலுத்திவிட்டு அதற்கு பிறகு இப்படியெல்லாம் வெறுப்பாக தொடங்குகிறார்கள் என்றால் அதை நிச்சயமாக நாம் சற்றும் கவனிக்கத்தான் வேண்டும். எதனால் இது நடந்தது? எந்த விஷயத்தினால் உன் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை வந்தது என்பதை நீ சற்றும் யோசிக்கத்தான் வேண்டும். என் பிள்ளையே, இது போன்று யோசிக்கத்தான் வேண்டும். என் பிள்ளை, இந்த அப்பன் சொல்கின்ற நியாயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ உணர வேண்டும். எப்பொழுதும் உண்மைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் உன் வாழ்க்கையில் கொடுக்க நினைக்கின்றார்களா அல்லது நீயாகவே கெடுத்து கொண்டாயா என்பதனை நீ புரிந்து கொள்ள முடியும். நீ ஒரு நொடி சிந்திக்க வேண்டும். இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைத்த அன்பு இனிமேல் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த அப்பனின் விருப்பம். என் பிள்ளையே, எல்லோரும் எல்லாம் மனிதர்களும் நேசித்து விடுவது கிடையாது. அதுபோல ஒரு மனது யாருக்கு வந்து விடுவதும் இல்லை. ஒருவருடைய மனது ஒருவருக்கு வருவதும் இல்லை. சிலரை ஏற்றுக்கொள்வதும் இல்லை, சிலரை ஏமாற்றுவதும் இல்லை. ஏற்றுக்கொண்ட பிறகு ஒருபோதும் அவர்களை விட்டு கொடுத்து விட மாட்டார்கள். எனவே இது போன்ற ஒரு சூழ்நிலையை உன்னால் உருவாக்க முடியும் என்று சற்று முயற்சி செய்து பார். அதாவது அவர்களுக்கு உன்னை பற்றிய புரிதல் வர வைக்க முடியும் என்று முயற்சிகளை செய்து பார். அது முடியவில்லை என்றால் என் பிள்ளையே, அடுத்ததாக நீ செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், இனி இந்த வாழ்க்கையில் இனிமேலும் இவர்களோடு நீ போராடி கொண்டிருக்காமல் நீ தனித்து வாழ வேண்டும். வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அதாவது உனக்கு உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற புரிதலை கொண்டு எப்படியும் வாழ வேண்டுமோ அப்படி வாழ பழகு. அப்பொழுதுதான் உனக்கான வாழ்க்கையை நீ வாழ முடியும். தேவையில்லாமல் யார் மனதையும் பண்படுத்த வேண்டாம் என்கின்ற அவசியம் யாருக்கும் இல்லை அல்லவா? அதனால் அவருக்கு வேதனை, உனக்கு மனவேதனை. இதிலிருந்து நீங்கள் மீண்டும் வர வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சரி செய்து விட்டால் போதும் என் பிள்ளையே. இதுவெல்லாம் நிச்சயமாக உன்னால் முடியும். இந்த வேதனையில் இருந்து நீ மீண்டு வர வேண்டும். இத்தனை சோதனை காலமும் உன் வாழ்க்கையில் சீக்கிரமாகவே முடிந்து உனக்கு சந்தோஷத்தை நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த அப்பனுடைய ஆசையும் கூட. என் பிள்ளை, ஒருவேளை உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் உனக்கு கடுப்பாகிவிட்டது என்றால் அது உனக்கானது இல்லை. இவர்களை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை என்றால் நீ விலகி நடப்பதுதான் நன்மை. இல்லை என்றால் யாரோ ஒருவருக்காக நீ காலம் முழுவதும் கண்ணீர் சிந்த வேண்டும். அதனை விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ்ந்து கொண்டிருப்பது போல இருக்கும். நமக்காக நம் வாழ்க்கையை ஒரு நொடி பொழுது வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணமானது உனக்கு உன் மனதிலே தோன்றிவிடும். அது போன்ற ஒரு சூழ்நிலை தோன்றிவிடும். அதனால் உருவாக்கி விடாமல் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி
நீ உனக்கான வாழ்க்கையை வாழ பழகு. நேரத்தை உருவாக்கிக் கொள் என் செல்லமே. இந்த அப்பன் நான் சொன்னது போல உன் மனதை தெளிவாக வைத்து கொண்டு உன் குடும்பத்தில் இருப்பவர்களை நீ மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உன்னுடைய எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த அப்பன் உனக்கு துணையாக இருந்து நிச்சயமாக உனக்கு வழிகாட்டுவேன் என்பதில் எந்த ஒரு வேற்று கருத்தும் இல்லை என் பிள்ளையே. இதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக சொல்கின்றேனே தவிர உன்னை காயப்படுத்த வேண்டும் என்பதல்ல என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான அன்பு ஒருவரை நிச்சயமாக நம்மால் மாற்ற முடியும். நம் கொடுக்கின்ற அன்பு அவர்களுக்கு புரியும் என்றால் மீண்டும் பழைய நிலைக்கு இந்த வாழ்க்கை திரும்ப கிடைத்துவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் ஒன்றுதான், எல்லோருடைய மனநிலையும் ஒன்றுதான். இதையெல்லாம் அவருக்கு உணர்த்திவிட்டாலே போதும். நிச்சயமாக உன்னுடைய சந்தோஷத்தை மீண்டும் உன் கைகளுக்குள் கொண்டு வந்து சேர்த்துவிடும். என் அன்பு குழந்தையே, இந்த அப்பன் ஆசீர்வாதங்கள் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.